மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பைக் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன மாடல் இருக்குன்னா பஜாஜ் பல்சர்லேருந்து NS 400 தான் இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம போட போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வந்து இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சினிமேட்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரண்ட் லுக் டிசைன் தாங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக். அப்புறம் NSன்ற ஒரு பிராண்டிங்குமே வந்து இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 2 DRLs இங்கே ஹெட் லேம்பில் வந்துருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் LED மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுற பாருங்க. இந்த DRLs பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சன்லைட்டில் போனால் அந்த இது தெரியாது, நல்ல பிரைட்டாகவே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூல் சேனல் ABS அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதுவுமே வந்து நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. பைக்கோட சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்ப்ளிட் சீட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதோட பிராண்டிங் வந்துடும் NS 400cc பிராண்டிங். அப்புறம் உங்களுக்கு மோனோஷா சஸ்பென்ஷன் வந்துடும். அப்புறம் கிராப் ஹேண்ட்லிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கப்பா. ஓப்பன் பண்ண முடியல, இன்னும் இருக்குது. USB தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் வந்து வந்துடும். அப்புறம் வந்து நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட், ரெயின் மோட், அப்புறம் ஆஃப் ரோட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசார்ட் லைட் வந்துடும் உங்களுக்கு 400cc பாருங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ரீஃபைண்டாக தான் இருக்குது. மக்களே, இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1344 mm வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1057 mm. அப்புறம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1990 வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்புறம் வந்து இதோட எக்ஸாஸ்ட் வந்து கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகேங்களா. மற்றபடி இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஓட்டிட்டு வீடியோ போடல, நான் இந்த வண்டி நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு 400cc நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு வண்டி, நல்ல ஸ்போர்ட்டிவான டிசைனில் செம்ம லுக்கில் வந்து பஜாஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வண்டியை பற்றி நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ தான். ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் எல்லாமே. பாய்.